حي على الفلاح. அன்பிற்கினிய சகோதரர்களே, அல்லாஹு தஆலா நமக்கு ஈமானுடைய பாக்கியத்தை தந்து நம்மை கண்ணியப்படுத்தி இருக்கிறான், பெருமைப்படுத்தி இருக்கிறான். அந்த அல்லாஹுக்கே எல்லா புகழும். நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலே, ஈமானிலே பல்வேறு பகுதிகள் உண்டு. அதிலே பிரதானமான ஒரு பகுதி, நம்முடைய ஈமானுடைய பல்வேறு பகுதிகளிலே பிரதானமான ஒரு பகுதி என்னவென்று சொன்னால், நாளை நடப்பதை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே அறிவான். ஃப்யூச்சரில் என்ன நடக்கும், என்ன ஆகும், ஓட்டு போட்டுட்டோம், வாக்களிச்சிட்டோம், யார் ஆட்சிக்கு வருவா, கருத்து கணிப்புகளெல்லாம் ஒரு பக்கம், அது ஒரு கணிப்பு, அவ்வளவுதான். நாளை என்ன நடக்கும், இதற்கு பிறகு என்ன ஆகும், என்னுடைய எதிர்காலம் எப்படி அமையும், என்னுடைய அடுத்த ஜெனரேஷன் எப்படி இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் ஒருவனை தவிர மற்றவர்கள் யாரும் அறிய மாட்டார்கள். அல்லாஹ் சொல்லி தந்த விஷயங்களை தவிர, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மறுமையினுடைய அடையாளங்களாக சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. மறுமை நாள் நெருங்கும் போது உலகத்தில் என்னென்னலாம் நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. எனக்கு பிறகு ஒரு காலம் வரும், இந்த காலத்தில் இப்படி நடக்கும் என்று ஹதீஸ்களிலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள். இதெல்லாம் அல்லாஹ் அவருக்கு அறிவித்து கொடுத்தவை, அல்லாஹ் அவர்களுக்கு சொல்லி கொடுத்தவை. ஆக இது போன்று நபிமார்களுக்கோ அல்லது அல்லாஹ்வோடு நெருக்கமாக இருக்கின்ற, அல்லாஹுடைய அன்பை பெற்ற, அல்லாஹுடைய நெருக்கத்தை பெற்ற இறையடியார்கள், நேசர்கள், இறை நேசர்கள் என்று அறியப்படுகின்றவர்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தந்தாலே தவிர நாளை என்ன நடக்கும் என்பது அல்லாஹ் ஒருவனுக்கே வெளிச்சம். குர்ஆனிலே சூரா லுக்மானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், சூரா அன்ஆமிலே குறிப்பிடுகிறான், வஇந்தஹு மஃபாத்தீஹுல் கைப், மறைவானவற்றினுடைய ஞானம், அதனுடைய சாவி அல்லாஹ்விடம் மட்டுமே உண்டு. லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் அதை பற்றி தெரியாது, அதை பற்றிய ஞானம் யாருக்கும் கிடையாது அல்லாஹுவை தவிர, அவன் ஒருவனை தவிர என்று சூரா அன்ஆமிலே அல்லாஹ் குறிப்பிட்டு காட்டுகிறான். இன்னொருத்திலே லுக்மானிலே அல்லாஹ் குறிப்பிடுகிறான், வமா ததிரி நஃப்சுன் மாதா தக்ஸிபு கதா, எந்த ஆன்மாவும் நாளை என்ன செய்யும், நாளை என்ன நடக்கும், அல்லது நாளை அந்த ஆன்மா என்ன செய்யும், நிகழும் என்பதை பற்றி எந்த ஆத்மாவும் அறியாது, எந்த மனிதனுக்கும் தெரியாது, எந்த ஜீவராசியும் அதை பற்றி அறிவு கிடையாது என்று இப்படி பல்வேறு இடங்களிலே ஃப்யூச்சர், நாளை என்ன நடக்கும், இதற்கு பிறகு என்ன ஆகும் என்பதை பற்றிய அறிவு, ஞானம் அல்லாஹ் ஒருவனை தவிர வேறு யாருக்கும் இல்லை என்பதுதான் நம்முடைய ஈமானுடைய பிரதானமான ஒரு பகுதி. அது ஒரு பகுதி. பல்வேறு ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் இஸ்லாம் நமக்கு கற்று தந்திருக்கிறது. இதனால்தான் நாம் நாளை நடக்கவிருப்பதை பற்றி பேசும் பொழுது இப்படி பேசுங்க, இப்படி இதை சொல்லுங்கள் என்று அந்த வார்த்தை பிரயோக ஒழுக்கத்தை, நாகரிகத்தை இஸ்லாம் நமக்கு தந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் சொல்லி பேசுங்க. நாளைக்கு நான் வருகிறேன், நாளை நான் தருகிறேன், நாளை நான் அதை செய்து தருகிறேன், செய்து முடிக்கிறேன் என்று இன் ஃபியூச்சர் நீங்கள்
இதற்கு பின்னால் நிகழவிருக்கும் அல்லது நடக்கவிருக்கும் அல்லது நீங்கள் செய்யவிருக்கும் ஒரு விடயத்தை பற்றி நீங்கள் பேசினால் இந்த ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் நீங்கள் பேணுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுங்கள், இன்ஷா அல்லாஹ் என்று நீங்கள் சொல்லுங்கள். நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நாகரிகத்தை நமக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். ஒரு சம்பவம் நமக்கு தெரியும். சூர கஹ்ஃபை படித்தவர்களுக்கு தெரியும். சூர கஹ்ஃபில் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே மக்கத்து குறைஷியர்கள் உங்களுடைய நபித்துவத்தை நாங்கள் ஏற்றுக்கணும்னு சொன்னால், நீங்கள் இறை தூதர்னு சொல்லி நாங்கள் ஒத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னால், நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு இறை தூதர் தான் அப்படின்னு நாங்கள் ஏற்றுக்கிறோன்னு சொல்லி யார் சொன்னால், மக்கத்து குறைஷிகள் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட 3 கேள்விகளை எழுப்பினார்கள். இந்த 3 கேள்விகளை எப்படி இந்த கேள்வியை தான் கேட்கணும்னு சொல்லி மக்கத்து குறைஷிகள் எப்படி தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால், இந்த கேள்வியை கேட்கறதுக்காக வேண்டி மக்காவிலிருந்து மதீனாவிலே யூதர்களை சென்று சந்தித்து, வேதக்காரர்களை சந்தித்து, இப்படி வேதம் வருகிறது, இறை தூதர் என்றெல்லாம் எங்கள் ஊரிலே முஹம்மது சொல்லி கொண்டிருக்கிறார், அவரை அந்த பிரச்சாரத்தை ஸ்டாப் பண்ணுறதுக்கு, அவரை தடுத்து நிறுத்துறதுக்கு எங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்கன்னு சொல்லி இங்கேருந்து எங்கே போகிறாங்க, மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வேதக்காரர்களை சந்திப்பதற்கு செல்கிறார்கள். ஒரு ஐடியா கேட்குறதுக்கு அவங்க கொடுத்த ஐடியா, யூதர்கள் கொடுத்த ஐடியா, நீங்கள் போய் மக்காவில் போய் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேளுங்க, 3 கேள்வி கேளுங்க, கண்டிப்பாக அவருக்கு தெரியாது. அதை வச்சு என்ன செய்யுங்க, அவர் பொய்யர் என்று நீங்கள் மக்களிடத்திலே பிரகடனப்படுத்தி விடலாம், நவுதுபில்லா என்று யூதர்கள் சொல்லி கொடுத்த ஐடியா. வந்து ரசூலுல்லாஹ் கிட்ட 3 கேள்வி கேட்குறான். முதலாவது, குகை வாசிகள், குகை தோழர்கள், அதை பற்றி முஹம்மதே உங்களுக்கு தெரியுமா, அந்த வரலாறு தெரியுமா? 2வது, துல்கர்னைன், உலகை ஆண்ட மாமன்னர்களில் ஒருவர் துல்கர்னைன், இதுவும் வேதக்காரர்களுக்கு அவர்களுடைய வேதத்திலே கிதாபிலே பதிவு செய்யப்பட்ட வரலாற்று நிகழ்வு. நீங்கள் இறை தூதராக இருந்தால் இந்த வரலாற்று சம்பவத்தை இறைவன் உங்களுக்கு சொல்லி கொடுத்திருப்பான். துல்கர்னைன் மன்னர், மாமன்னர், உலகை ஆண்டவர், அந்த மன்னரை பற்றி உங்களுக்கு தெரியுமா? 3வதாக கேட்குறாங்க, உயிர், ரூஹ், உயிர், உடலிலே உயிர், மனித உடலிலே பிற ஜீவராசி உடலிலே உயிர் வருகிறதா இல்லையா? உயிர் வருகிறது, உயிர் பிரிகிறது, இதை பற்றி உங்களுக்கு தெரியுமா என்று 3 கேள்விகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே குறைஷிகள் எழுப்புகிறார்கள். அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த குறைஷிகள்கிட்ட இப்படி சொல்லிடுறாங்க, நாளைக்கு வாங்க நான் பதில் சொல்லிடுறேன். இப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன பதில் கரெக்டு தான். தெரியல, நம்ம தெரியலன்னா கூட தெரிஞ்ச மாதிரி நடிக்கிறது உண்டு. தெரியல அப்படின்னா நாளைக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இதில் எந்த தவறுமே நமக்கு வெளிப்படையாக தெரியல. ஆனால் அல்லாஹு தாலா அந்த இடத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்ன அந்த பதிலை அல்லாஹ் கண்டித்து வஹி இறக்குகிறான். அல்லாஹ் சொல்லுகிறான் சூரத்துல் கஹ்ஃபிலே, வலா தகூலன்ன, இப்படி சொல்லாதீங்க நாயகமே, நாளைக்கு நான் சொல்கிறேன்னு சொல்லி வெறுமனே நீங்கள் சொல்லாதீங்க, இப்படி சொல்லாதீங்க. வலா தகூலன்ன லிஷைஇன் இன்னி ஃபாயிலுன் ஸாலிக கதா, எந்த ஒரு செயலை குறித்தும் நாளை நான் அதனை செய்து விடுவேன் என்று ஒருபொழுதும் நீங்கள் வெறுமனே கூறாதீர்கள். சூரத்து கஹ்ஃபிலே உள்ள வசனம் இது. வெறுமனே நீங்கள் நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு வருகிறேன், நாளைக்கு தருகிறேன், நாளைக்கு சொல்கிறேன் என்று வெறுமனே நீங்கள் கூறாதீர்கள். இல்லா ஐயஷா அல்லாஹ், உம்மால் எதையும் செய்துவிட முடியாது அல்லாஹ் நாடினாலே தவிர என்பதை நபியே நாயகமே நீங்கள் சற்று புரிந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹு தாலா இந்த பதிலை கண்டித்து, இப்படி நீங்கள் பதில் சொல்லியிருக்கக்கூடாது என்று அல்லாஹு தாலா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த அல்லாஹ் நாடினாலே தவிர என்று சொல்லாமல் நீங்கள் எப்படி பதில் சொல்லலாம் என்று அல்லாஹு தாலா வசனத்தை, வஹியை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்குகிறான்.
இப்போ நாளை நடக்கக்கூடிய இனிமேல் நடக்கக்கூடிய விஷயத்தை பற்றி நீங்கள் கதைத்தால் பேசினால் அதற்கு என்று ஒரு ஒழுக்கம் இருக்கிறது, அதற்கு என்று ஒரு நாகரிகம் இருக்கிறது. அந்த ஒழுக்கத்தையும் நாகரிகத்தையும் நீங்கள் பேணுங்கள் என்று நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கற்றுத்தரப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்முடைய பேச்சு வழக்கிலே எவ்வளவோ விஷயங்களை பேசுகிறோம், உரையாடுகிறோம். அடுத்து நடப்பதை பற்றி, நாளை நடப்பதை பற்றி, இதற்கு பின்னால் என்ன நடக்கும், செய்வோம், நடத்துவோம் என்பதை பற்றியெல்லாம் அன்றாடம் நாங்கள் நிறைய விஷயங்களை பேசுகிறோம், கதைக்கின்றோம். இந்த பேசக்கூடிய இந்த பேச்சினுடைய இந்த நாகரிகத்தையும் ஒழுக்கத்தையும் நாம் பேணுகிறோமா என்பதை சற்று சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒரு கால் நீங்கள் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லி பேச நீங்கள் மறந்துவிட்டால், அப்படி இன்ஷா அல்லாஹ் சொல்ல மறந்துவிட்டால் அதற்கும் அல்லாஹு தஆலா சொல்லி தருகிறான், வதுக்குர் ரப்பக இது நசீத, உங்களுக்கு எப்பொழுது ஞாபகம் வருகிறதோ அப்பொழுதாவது இன்ஷா அல்லாஹ்னு சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ்னு சொல்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிட்டீங்க, அடுத்த மாதம் நான் செஞ்சிடறேன் பாய், அடுத்த மாதம் தந்துடுறேன் பாயின்னு சொல்லிட்டு எப்படியோ ஒரு அவசரத்தில் சொல்லிட்டீங்க, இன்ஷா அல்லான்னு சொல்லலை. அதுக்கு பிறகு தான் உங்களுக்கு தெரிய வருகிறது, அடடா இன்ஷா அல்லாங்கிற வார்த்தையை சொல்லாமல் நம்ம சொல்லிட்டோமே, நம்முடைய மார்க்கம் இப்படித்தானே கற்றுத்தருகிறது என்று உங்களுக்கு நினைவு வந்தால், அந்த நினைவு வந்த பிறகாவது இன்ஷா அல்லாஹ் என்ற வார்த்தையை சொல்லுங்கள், அல்லாஹுடைய உதவியை நீங்கள் பெறுவீர்கள். இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் விளக்கம் அளிக்கிறார்கள். ஒரு மாதம் கழிச்சு இல்லை, ஒரு வருஷம் கழித்து தான் உங்களுக்கு ஞாபகமே வருதுன்னு வைங்களேன். ஒரு விஷயத்தை நம்ம கமிட்மெண்ட் கொடுத்துட்டோம், ஒரு வருஷமே ஆச்சு, அதை நம்மளால் செய்ய முடியல, என்ன பிரச்சனையாக இருக்கும், ஒருவேளை இன்ஷா அல்லான்னு சொல்லாமல் நம்ம சொல்லிட்டோமோ, கமிட்மெண்ட் கொடுத்துட்டோமோ என்பதாக நீங்கள் உங்களுக்கு தெரிந்தால், தெரிய வந்தால், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லாதது உங்களுக்கு நினைவுக்கு வருவது ஒரு வருடம் கழித்து இருந்தாலும் சரி, ஒரு வருடம் கழித்திருந்தாலும் நீங்கள் அதுக்கு இன்ஷா அல்லாஹ் இப்பயாவது சொல்லுங்க என்று ஹஜரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இந்த வசனத்திற்கு விளக்கம் தருகிறார்கள். இப்னு கஸீரிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சம்பவம். இன்ஷா அல்லாஹுடைய அந்த அதனுடைய வீரியம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சாதாரண ஒரு வார்த்தை பாருங்க, நம்ம மட்டும் இந்த இன்ஷா அல்லாஹ்ங்கிற இந்த வார்த்தையை உபயோகிக்கிறது இல்லை. நம்முடைய நண்பர்கள்னு சொன்னால் இஸ்லாமிய நண்பர்கள் அல்ல, நம்முடைய முஸ்லீம் அல்லாத நம்முடைய நண்பர்களும் கூட இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத இன்னைக்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. நாம் அதை மறந்து விடுகிறோம், நாம் சொல்ல மறந்து விடுகிறோம். சொல்ல மறந்த வாசகங்களிலே இது போன்ற வாசகங்களும் ஒன்று என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இன்ஷா அல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் அல்ல, இது ஒரு ஈமானிய வார்த்தை. இந்த வார்த்தை நாம் அல்லாஹ்விடம் கொண்டிருக்கக்கூடிய உறுதியான அந்த ஈமானுடைய வெளிப்பாடாக இந்த வாசகம், இந்த வார்த்தை இருக்க வேண்டும். முடியுமான காரியத்திற்கு சரி அப்படிங்கிற சொல்கிறது இன்றைக்கி வழக்கம். எது முடியுமோ அதை சரின்னு சொல்லிடுறது, எது முடியாதோ அதை இன்ஷா அல்லாஹ்னு சொல்லிடுறது. அப்படி தான் இன்றைக்கி நாம் அதை என்ன செய்கிறோம், பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். நமக்கு உறுதியாக தெரியும் என்றால் அந்த காரியத்திற்கு இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் சொல்லாமல் சரி செய்கிறேன், பண்ணுறேன், தர்றேன், வர்றேன், போகிறேன் என்று சொல்லிவிடுவது. நமக்கு உறுதியாக இருந்துச்சுன்னு சொன்னால், எது நமக்கு உறுதியாக இல்லையோ இன்ஷா அல்லாஹ் பார்க்கலாம் பாய் என்பதாக இப்படித்தான் நாம் இந்த வார்த்தை பிரயோகத்தை வைத்து கொண்டு இருக்கிறோம். டைலர்கிட்ட போயிட்டு தனி துணியை தைக்க கொடுக்குறாரு, கொடுத்து அளவுலாம் எடுத்துட்டாரு, துணியையும் கொடுத்தாச்சு, மெட்டீரியலும் கொடுத்தாச்சு. கொடுத்துட்டு டைலர் எப்போ கொடுப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் கொடுத்துட்றேன் பாய். இன்ஷா அல்லாஹ் சொல்லாதீங்க, எப்போ கொடுப்பீங்கன்னு சொல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் ஏன் சொல்கிறேன், இன்ஷா அல்லாஹ்னா நான் கொடுக்கும்போது கொடுக்குறேன்னு சொல்கிறாருன்னு இவர் புரிஞ்சுக்கிறார். நான் கொடுக்கும்போது கொடுக்குறேன்னு சொல்கிறாரு, இன்ஷா அல்லாஹ் சொல்லாது, எப்போ சொல்லுங்கள், அடுத்த வாரம் தரீங்களா, அடுத்த வாரம் தரேன்னு சொல்லுங்கள், 10 நாள் கழிச்சு தரேன்னு சொல்லுங்கள், ஏன் இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்கள். இப்படி உறுதியற்ற காரியத்திற்குத்தான் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்வார்கள் என்கின்ற புரிதல் இன்றைக்கு நமக்கு மத்தியிலே உண்டு என்பதை நாம் பார்க்கிறோம். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இது வெறுமனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மட்டுமே கற்றுத்தந்த பேச்சு நாகரிகம் அல்ல.
எல்லா நபிமார்களும் இதை பின்பற்றி இருக்கிறார்கள். இந்த வருங்காலத்தை பற்றி பேசக்கூடிய அந்த பேச்சுக்களிலே இப்படிப்பட்ட நாகரிகத்தை பேண வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்று எல்லா நபிமார்களும் அதை பின்பற்றி இருக்கிறார்கள். உதாரணத்திற்கு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சம்பவம் உங்களுக்கு தெரியும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா கட்டளையிடுகிறான், நீங்கள் இந்த தேசத்திற்கு செல்லுங்கள், அங்கே ஹிலிர் என்று சொல்லக்கூடிய என்னுடைய இறை நல்லடியார் ஒருவர் இருக்கிறார், உங்களை விட அவருக்கு ஒரு சில சிறப்பான கல்வி ஞானத்தை நாம் அவருக்கு கற்றுத்தந்திருக்கிறோம், அவர்கிட்ட போய் நீங்கள் அந்த கல்வியையும் ஞானத்தையும் கற்றுக்கொள்ளுங்கள் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சென்று சந்திக்கும்படி வஹி அனுப்புகிறான், கட்டளையிடுகிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்க தேடி போகிறாங்க. ஒரு வழியாக அந்த சம்பவம் எல்லாம் இருக்குது, படிச்சிங்கன்னா தெரியும். ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சந்திக்கிறார்கள். சந்தித்து, நீங்கள் தான் ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் அவங்களா? ஆமாம். நீங்கள்? அவங்களுக்கு தெரியும் வந்திருக்கிறது மூசான்னு. என் பெயர் மூசா அலைஹிஸ்ஸலாம். உங்களை சந்திக்க சொல்லி அல்லாஹ் எனக்கு ஆணையிட்டு இருக்கிறான். உங்களோடு சில காலங்கள் தங்கியிருக்க வேண்டும் என்றும் உங்களிடம் இருக்கக்கூடிய சில கல்வி ஞானத்தை நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் அல்லாஹ் எனக்கு ஆணையிட்டிருக்கிறான். அதனால் உங்களோட சில காலங்கள் சில நாட்கள் தங்கியிருப்பதற்காக வேண்டி நான் வந்திருக்கிறேன். ஹிலிர் அலைஹிஸ்ஸலாம் கேட்குறாங்க, சரி, ஆனால் உங்களால் பொறுமையாக இருக்க முடியாது, நான் ஒரு சில விஷயங்கள்லாம் செய்வேன், அது உங்கள் மார்க்கத்தில் கூடாது அப்படின்னு உங்களுக்கு அல்லாஹ் சொல்லியிருப்பான். என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான் சரின்னு சொல்லி அல்லாஹ் எனக்கு வழிகாட்டி இருப்பான். எனக்கு அது சரின்னு படும், உங்களுக்கு அது தவறுன்னு படும். அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் பொறுமையாக இருக்க மாட்டீங்க, பொறுமை இழந்து விடுவீர்கள். என்னோடு நீங்கள் தங்குவதற்கும் இருப்பதற்கும் உங்களால் முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். குர்ஆனுடைய வசனம் இது. இன்ஷா அல்லாஹ், உங்களோடு நான் பொறுமையாக இருக்கிறேன். அப்போ மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் இந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருக்கிறார்கள். எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் கட்டளையிட்டு இருக்கக்கூடிய விஷயம். இதற்கு பின்னால் நடக்கவிருக்கக்கூடிய விடயத்தை பற்றி நீங்கள் கதைத்தால், பேசினால், இன்ஷா அல்லாஹ் என்ற அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி நீங்கள் அதை பேசுங்கள். இது மிக முக்கியமாக நீங்கள் பேண வேண்டிய ஒரு ஒழுக்கம், ஒரு நாகரிகம் என்று எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹு தஆலா வஹி அனுப்பி கட்டளையிட்டு இருக்கிறான் என்பதை நாம் பார்க்கிறோம். இது ஒரு சம்பவம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய சம்பவம் நமக்கு தெரியும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அறுத்து பலியிடும்படி அல்லாஹுடைய கட்டளை. வாப்பா பிள்ளைகிட்ட கேட்குறார், மகனே, உம்மை அறுத்து பலியிடும்படி அல்லாஹ் எனக்கு கட்டளையிட்டிருக்கிறான், நீர் என்ன நினைக்கிறீர்? உங்களுடைய கருத்து என்ன, உம்முடைய கருத்து என்ன என்று கேட்கும் பொழுது நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சதஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். வாப்பா, நீங்கள் அல்லாஹ் உங்களுக்கு என்ன கட்டளையிட்டானோ அந்த கட்டளையை நீங்கள் நிறைவேற்றுங்கள். அந்த கட்டளையை நிறைவேற்றுவதற்காக நான் ஒரு பொழுதும் தடையாக இருக்க மாட்டேன். என்னை நீங்கள் அறுக்க முற்பட்டால் நான் திமிரவோ அதை தடுக்கவோ செய்ய மாட்டேன். அமைதியாக இருந்து உங்களுடைய கட்டளையை நிறைவேற்றுவதற்கு நான் ஒத்துழைப்பேன். இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். இன்ஷா அல்லாஹ், நான் பொறுமையாக இருப்பேன் வாப்பா அப்படின்னு அருமை மகனார் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், அந்த பச்சிலம் குழந்தைக்கும் கூட அல்லாஹு தஆலா இப்படி சொல்லும்படி கட்டளையிட்டு ஒரு ஒழுக்கத்தை, மாண்பை அல்லாஹ் கற்று தந்திருக்கிறான்னு சொல்லி சொன்னா, நாம இந்த விஷயத்தை எந்த அளவு தூரம் நாம் பின்பற்ற வேண்டும், பேண வேண்டும் என்பதை இந்த சம்பவம் நமக்கு உணர்த்தவில்லையா? ஆக இந்த இன்ஷா அல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகம் இன்றைக்கு முன்னாடி சொன்னது மாதிரி முடிஞ்சா எதெல்லாம் உறுதியாக இருக்கிறதோ அதுக்கெல்லாம் சொல்கிறது இல்லை, எதெல்லாம் டவுட்டாக இருக்குதோ அதுக்கு மட்டும் சொல்கிறது. இப்படியாக நாம் மாற்றிவிட்டு இருக்கிறோம் என்பதை நாம் எண்ணி கவலைப்பட வேண்டிய விஷயம். ஒரு அரசர் கடிதம் எழுதுகிறார் இன்னொரு அரசருக்கு. என்ன எழுதுகிறார்? என்னுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன், இன்ஷா அல்லாஹ் அப்படின்னு எழுதுகிறாராம். இந்த இன்ஷா அல்லாஹ் அப்படிங்கிறத நீங்கள் எப்போ சொல்லணும்? எல்லாத்தையும் சொல்லி முடிச்சுட்டு சொல்லணுமா, இல்லை முதல்ல அல்லாஹுடைய நாட்ட பிரகாரம் இன்ஷா அல்லான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பேசணுமா என்று வரும் பொழுது இந்த சம்பவத்தை நமக்கு மேற்கோள் காட்டி குறிப்பிடுகிறார்கள்.
என்னுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு திருமணம் செய்து வைக்கலாம் என்று நாடுகிறேன், விரும்புகிறேன், இன்ஷா அல்லான்னு சொல்லி அந்த கடிதத்தில் இன்ஷா அல்லாஹ்ங்கிற வார்த்தையை கடைசியில் எழுதிட்டார். இந்த மன்னரிடம் இருந்து அவருக்கு பதில் கடிதம் செல்கிறது. நீங்கள் எல்லாம் சரிதான், உங்களுடைய விருப்பத்தை முதலிலே நீங்கள் குறிப்பிட்டு விட்டு அல்லாஹ்வுடைய உதவியை கடைசியாக நீங்கள் எதிர்பார்க்கிறீர்கள். நாங்கள் எப்படி தெரியுமா, ஆரம்பத்தில் அல்லாஹ்வுடைய உதவியின் மீது தான் நாங்கள் நம்பிக்கை வைப்போம், அதற்கு பிறகுதான் எங்களுடைய முயற்சி. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, எங்களுடைய முயற்சின்னு சொல்லி முன்னாடி குறிப்பிட்டுட்டு அல்லாஹ்வுடைய உதவியை நீங்கள் இறுதியாக எதிர்பார்க்குறீங்க. நீங்கள் முதல்ல என்ன செஞ்சுருக்கணும், இன்ஷா அல்லாஹ் என்னுடைய மகளை உங்களுடைய மகனுக்கு நிக்காக செய்து வைக்கலாம் என்று நான் விரும்புகிறேன், நீங்கள் சம்மதிக்கிறீர்களா என்று தானே நீங்கள் எழுதியிருக்க வேண்டும். இன்ஷா எல்லாத்தையும் எழுதிட்டு இன்ஷா அல்லாங்கிறத கடைசியாக எழுதியிருக்கிறீங்களே. எங்களுடைய பழக்கம் அப்படி அல்ல. முதலிலே எடுத்த உடனேயே நாங்கள் இறைவனுடைய உதவியைத்தான் நாங்கள் நாடுவோம். இறைவன் உதவி செய்த தான் எந்த ஒன்றும் நடக்கும் என்பதுதான் எங்களுடைய ஈமான். அதனால இந்த சம்பந்தம் எங்களுக்கு வேண்டாம் என்று திருப்பி அந்த மன்னர் எழுதிய மன்னருக்கு பதில் கடிதம் எழுதினார் என்பதாக ஒரு வரலாற்றை நமக்கு சொல்லுவார்கள். கண்ணியத்திற்கு சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் என்கின்ற இந்த வார்த்தை பிரயோகம் நம்முடைய வாழ்க்கையிலே இரண்டரை கலந்து விட வேண்டும். அர்த்தம் சொரிந்ததாக இருக்க வேண்டும். சும்மா 10ஓடு 11 இல்லாமல் அர்த்தம் சொரிந்ததாக. இரண்டு விஷயம். ஒன்று, இனிமேல் நடக்கப் போவது அல்லாஹ் நாடினால் தான் நடக்கும், அல்லாஹ் உதவி செய்தால் தான் நடக்கும் என்பது ஒன்று. இன்ஷா அல்லாஹ்னு சொல்கிறது. நமக்கு நடந்துவிட்ட ஒன்று, அதுவும் அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் பிரகாரம் தான் நடந்தது என்று நம்புவது. நமக்கு ஒரு விஷயம் நடந்து விட்டது, யாருடைய உதவியால் ஆனது, அல்லாஹ்வுடைய அருளால் ஆனது. இதற்கு என்ன சொல்லணும், மாஷா அல்லாஹ். இந்த இரண்டு வாசகமுமே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றி போயிருக்கக்கூடிய வாசகங்கள். ஒன்று இன்ஷா அல்லாஹ், இன்னொன்று மாஷா அல்லாஹ். நிறைய எங்கே பார்த்தாலும் ஆட்டோவில் பார்த்தா இல்லை வீட்டில் பார்த்தா மாஷா அல்லாஹ். மாஷா அல்லாஹ்னா என்னன்னு தெரியாமல் நம்ம நிறைய பேர் வச்சுருக்கோம். அல்லாஹு தஆலா நமக்கு ஹிதாயத் கொடுப்பானாக. மாஷா அல்லாஹ் என்று சொன்னால் அல்லாஹுடைய உதவியினாலும் பேரருளினாலும் எனக்கு கிடைத்திருக்கிறது, அல்லாஹுவால் எனக்கு இது கிட்டி இருக்கிறது என்று அர்த்தம். ஆக இந்த அர்த்தத்தை புரிந்தவர்களாக இது போன்ற வாசகங்களை நாம் பிரயோகிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அதாவது நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாரையாவது நோய் நலம் விசாரிக்க சென்றால் லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லுவாங்க. லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ். வாட்ஸ்அப்பில் உலமாக்கள் எழுதுவான், வாட்ஸ்அப்பில் ஏதாவது உங்களுக்கு உடம்பு சரியில்லை, ஒரு நோய்வாய்ப்பட்டிருக்கிறாரு அப்படின்னு மெசேஜ் வாட்ஸ்அப்பில் வந்துச்சுன்னா அல்லாஹ் குணமாக்குவான். நம்ம தமிழில் இங்கிலீஷில் அல்லாஹ் உங்களுக்கு பரிபூர்ணமான குணத்தை தருவாயாக. இதில் இந்த ஹதீஸை தெரிஞ்சவங்க இந்த ஹதீஸையும் சேர்த்து எழுதுவாங்க. லா பஅஸ தஹூரன் இன்ஷா அல்லாஹ் என்கின்ற இந்த ஹதீஸையும் சேர்த்து அவங்களுக்கு துவா செய்து நம்ம மெசேஜ் அனுப்புறது உண்டு. ஹதீஸுக்கு என்ன விளக்கம், அல்லாஹு தஆலா உங்களுக்கு தந்த இந்த நோயின் மூலமாக உங்களுடைய பாவத்தை இருந்து உங்களை தூய்மைப்படுத்தி இதன் மூலமாக உங்களுக்கு அல்லாஹ் நன்மையை நாடுவானாக. நோய் வந்துருச்சின்னு கவலைப்படாதீங்க. நம்ம எப்படி துவா செய்கிறோம், அவங்களுக்கு நோய் வந்துருச்சின்னு கவலைப்படாதீங்க. நோயிலிருந்து அல்லாஹு தஆலா உங்களை குணமாக்குவதோடு மட்டுமல்லாமல் இந்த நோய் உங்களுக்கு நன்மையாக ஆகட்டும், உங்களுடைய பாவத்தை இந்த நோயின் மூலமாக அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பை தரட்டும் என்று துவா செய்து நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய் நலம் விசாரிக்க சென்ற இடத்திலே துவா செய்வார் என்று சொன்னால் இந்த இன்ஷா அல்லாஹ் என்கின்ற வார்த்தை எவ்வளவு தூரம் நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய கருத்து சொறிவு மிக்க வார்த்தையாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை உபயோகித்து இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, இன்ஷா அல்லாஹ் என்கின்ற அந்த ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்லி நான் முடிச்சு. இன்ஷா அல்லாஹ் என்கின்ற இந்த வாசகத்தினுடைய அந்த வீரியத்தை பற்றி நபி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸை சொன்னாங்க. யஜூஜ் மாஜூஜுடைய கூட்டத்தினர்கள் துல்கர்னைனுடைய அந்த முயற்சியால் அவர்கள் ஒரு பெருங்கொண்ட ஒரு உலோகத்தால் ஆன சுவரை கொண்டு
சுவர் எழுப்பி அவர்களுடைய அந்த கொட்டத்தை அடக்கினார்கள். அதுக்கு முன்னாடி வரைக்கும் உலகம் முழுவதும் அவர்கள் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க, ஒரு இடத்துல இருந்து கொண்டு அட்டூழியமும் அநியாயங்களும் செய்து கொண்டிருந்தார்கள். யாஜூஜ் மாஜூஜ் கூட்டத்தினர்கள் ஒரு இடத்துல அடைக்கப்பட்டிருக்கிறார்கள், அவங்களால வெளியே வர முடியல, கியாமத்து நாள் அப்போ வெளியே வருவாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் அனுதினமும் அவர்கள் முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். அடைக்கப்பட்ட அந்த உலோகத்தில் ஆன அந்த சுவரை குடைத்து தோண்டி ஓட்டையிட்டு துளையிட்டு வெளிவருவதற்காக வேண்டி முயற்சித்து கொண்டே இருக்கிறார்கள். வருவாங்க, இன்றைக்கி கொஞ்சம் தோண்டுவாங்க, துளையிடுவாங்க, நேரம் ஆனவனா போயிட்டு நாளைக்கு வரலான்னு சொல்லி மறுபடியும் வருவாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சிருவான், அவங்க செஞ்ச வேலையெல்லாம் ஜீரோ ஆக்கிடுவான். உதாரணமாக ஒரு 5% ஓட்டை போட்டுட்டாங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து பார்த்தா அந்த 5% ஓட்டை இருக்கணும் இல்லை, அல்லாஹ் தஆலா அதை 100% ஆக்கிடுவான். திருப்பி நாளைக்கு வருவாங்க, ஒரு 6% 4% ஓட்டை போடுவாங்க, நாளைக்கு வரலான்னு சொல்லி போயிடுவாங்க, மறுபடியும் வந்து பார்த்தா 100% ஆகிடும் அந்த சுவர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, என்றைக்கு அவர்கள் தான் செய்து முடித்து விட்ட வேலையை விட்டு செல்லும் பொழுது இன்ஷா அல்லாஹ் நாளை வந்து நம்முடைய பணியை தொடருவோம் என்று என்றைக்கு சொல்லுகிறார் அன்றைக்கு அவர்கள் செய்த வேலை அப்படியே இருக்கும். 6% தோண்டியிருந்தாங்கன்னா 6% தோன்றின அந்த அடையாளம் அப்படியே இருக்கும். நாளைக்கு வந்து தோண்டுதலிருந்து ஓட்ட போட்டதிலிருந்து ஆரம்பிப்பாங்க என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸிலே சொல்லியிருக்கிறார் என்று சொன்னால், இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பிரயோகத்தினுடைய வீரியம் என்ன, அல்லாஹ்வுடைய உதவியை அவர்கள் பெறுகிறார்கள் என்று அர்த்தம். இன்ஷா அல்லாஹ் என்று சொன்னால் முழுக்க அல்லாஹ்வின் மீது 100% 100% நம்பிக்கை வைத்து சொல்லப்படக்கூடிய ஒரு ஈமானிய வார்த்தை. அது ஈமான் பார்ப்பட்ட வார்த்தை, அது ஒரு சாதாரணமான விஷயம் அல்ல. அல்லாஹு தஆலா இந்த வார்த்தையை சொல்லக்கூடியவர்களை பிரியப்படுகிறான், விரும்புகிறான், நேசிக்கிறான். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா உதவி செய்கிறான். ஏன் உதவி செய்கிறான்? என்னுடைய அடியான் நம்புகிறான், என்னுடைய அருளின் மீது அவன் நம்பிக்கை வைத்திருக்கிறான். நான் இல்லை என்று சொன்னால் இல்லை என்று அவன் நம்புகிறான். என்னால் மட்டும்தான் முடியும் என்று அவன் நம்பிக்கை கொண்டிருக்கிறான். அதனால் நான் அவனுக்கு உதவி செய்வேன், நான் அவனுக்கு அந்த காரியத்தை முடித்து தருவேன் என்று அல்லாஹ்வுடைய உதவி இன்ஷா அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய காரியத்திலே இருக்கிறது என்பதை இது போன்ற சம்பவங்களின் மூலமாக நாம் பார்க்க முடிகிறது. ஆக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, நம்முடைய ஈமானை சரி செய்து கொள்ள வேண்டும், முழுமையாக ஆக்கிக்கொள்ள வேண்டும். ஈமானோடு வாழ்ந்து முழுமையான ஈமானோடு மரணிக்கக்கூடிய அந்த தகுதியை, அந்த நிலையை நாம் அடைய வேண்டும் என்று சொன்னால் இது போன்ற சின்ன விஷயங்களை பற்றியான விஷயங்களை முழுமையாக நாம் ஆராய வேண்டும், படிக்க வேண்டும். எதற்காக வேண்டி நாம் இதை சொல்லுகிறோம், இதனுடைய அர்த்தம் என்ன, நம்முடைய புரிதல் எப்படி இருக்க வேண்டும் என்பதை பற்றியெல்லாம் ஒவ்வொருவரும் நாம் யோசனை செய்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட புரிதலை அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை, நேர்வழியை அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கி அருள்புரிவானாக. வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.